Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wassalam ala ibadihi alladhina istafa. Hususan ala afdalihim wa hakimin nabiyyin Muhammadin alamin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. சூரா அல் கசஸ்ல 3வது வசனம், நத்லு அலைக்க மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். சூரா அல் கசஸ்ல 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகத்தில் முஃமின்களாக இருக்கக்கூடிய மக்களின் நலனுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன் அவங்களை பற்றி ஒரு சில செய்திகளை துல்லியமாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஸியஅன் யஸ்ததீஃபு த்வாயிஃபத்தன் மின்ஹும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பூமியில் ஃபிரௌன் ரொம்ப பெருமை அடித்து கொண்டிருந்தான். அங்கு உள்ள மக்களை பல வகுப்புகளாக பிரித்து, அதாவது பல பிரிவினர்களாக பிரித்து, யஸ்ததீஃபு த்வாயிஃபத்தன் மின்ஹும், அதாவது அந்த பிரிவினர்களில் ஒரு பிரிவினரை பலகீனப்படுத்தினான்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மாதிரி தான். ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பல பிரிவினர்களாக பிரித்து அதில் ஒரு கூட்டத்தை பலவீனப்படுத்தினான் அப்படின்னு சொன்னால் தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தினான். ஃபிரௌனுடைய காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கேட்டகரியில் யார் இருந்தாங்கன்னு சொன்னால் அதிகமாக யூதர்கள் தான் இருந்தாங்க. அந்த ஊரில் எதெல்லாம் கஷ்டப்பட்ட வேலையாக இருக்குதோ, அதே மாதிரி எதெல்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட வேலையாக இருக்குதோ அந்த வேலைகளை ஃபுல்லாக யூதர்களை செய்ய சொன்னான். நான் முதல் பாகத்தில் சொன்னோம்ல, அதாவது பிரமிடு ஸ்ட்ரக்சரில் மக்கள் அப்படியே அடுக்கடுக்காக பிரிச்சிருப்பாங்களா, அந்த அடுக்குகளில் கடைசி அடுக்கில் தான் பனி இஸ்ரவேலர்கள் வருவாங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த பிரமிடுகளை கட்ட சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பனி இஸ்ரவேலர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். இந்த இஸ்ரவேலர்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு பிரமிடுகளை கட்டுவாங்க. ஆனால் இந்த ஃபிரௌன் அதற்கு தகுந்தவாறு ப்ராப்பரான வேஜஸ், அதாவது கூலிகளை கரெக்டாக கொடுக்க மாட்டான். அரை வயிறு சோற்றுக்காக இந்த இஸ்ரவேலர்கள் இரவும் பகலுமா இந்த ஃபிரௌனுக்காக வேலை பார்த்தாங்க. அந்த ஃபிரௌனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த காவலாளிகள் செய்த அந்த துன்பத்தை எல்லாம் சகித்து கொண்டாங்க. அந்த கிப்தி சமுதாயம் அந்த பனி இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த கொலையையும் சகித்து கொண்டாங்க. அவர்கள் செய்த வேலைக்கு கரெக்டான ஊதியம் கிடைக்கலனாலும் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கிப்தி சமுதாயம் இந்த பனி இஸ்ரவேலர்கள் மீது அடக்குமுறை செஞ்சது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டதுக்கான முக்கியமான காரணம், அந்த பீரியடில் அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுஹுஃப்களில் இருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு. சுஹுஃப்கள் அப்படின்னு சொன்னால் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஏடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு குரான் இருக்குதுல்ல, அதே போன்று அப்போ உள்ள காலங்களில் அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு சுஹுஃப்கள் இருந்தது. அந்த சுஹுஃப்களில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு நல்ல நல்ல கட்டளைகளை வழங்கியிருப்பான். அதில் கட்டளைகள் இருக்கும், ஹலால் இருக்கும், ஹராம் இருக்கும், அதே போன்று முன்னறிவிப்புகளும் இருக்கும். அது எப்படி இந்த இஸ்ரவேலர்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது. இது அல்லாஹ் தஆலா சப்பீஸ்ம சூராலையும் சொல்லியிருப்பா. அதில் கடைசி வசனத்தில் சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா அப்படின்னு வந்திருக்கும். அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அந்த கடைசி இதில் இது உங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அந்த வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சுஹுஃபி இப்ராஹீம வ மூசான்னு சொல்லியிருப்பான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேதத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேதத்திலையும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஹுஃப்கள் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த சுஹுஃப்களில் உள்ள முன்னறிவிப்பாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வார்த்தை மூலமாக வந்த முன்னறிவிப்பாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் எகிப்து தேசத்துக்கு போகும்போது அந்த எகிப்து ஃபிரௌன் ஆட்சிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு மன்னர் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்வான். உடனே அல்லாஹ் தஆலா அந்த மன்னனுக்கு வலிப்பு நோயை அப்படி இல்லாட்டி அந்த உடலை அப்படி பேரலைஸ் பண்ணிடுவான். இப்போ அந்த மன்னனால் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி 3 வாட்டி நடக்கும். உடனே அந்த மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து பயந்து, அந்த சமயத்தில் தான் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பரிசாக கொடுத்துருப்பான். இந்த பெண்ணை நீங்கள் அடிமையாக வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டிருப்பான். இப்போ 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்தபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. அந்த முன்னறிவிப்பு என்னவென்றால், என்னுடைய ஜெனரேஷன்லேருந்து, அதாவது என்னுடைய வழித்தோன்றலேருந்து ஒரு நபி வருவாங்க. அந்த நபி இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியை ஒட்டுமொத்தமாக அழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. இந்த முன்னறிவிப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அடுத்து வந்த நபிமார்கள் காலத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ரவேலர்கள் எல்லாருமே எகிப்துக்கு போன பிறகும் கூட இந்த விஷயம் பரவலாக பரவப்பட்டு கொண்டு இருந்தது. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ நம்ம எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேருக்குமே காத்துக்கிட்டு இருக்கிறோம், அதே போன்று அப்போ உள்ள பீரியடில் இந்த இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய கஷ்டத்தெல்லாம் போக்குவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதரை அனுப்புவான். அந்த இறை தூதர் வந்த பிறகு நம்ம படுற கஷ்டத்தை எல்லாம் அவங்க நீக்கி வைப்பாங்க, இந்த ஃபிரௌன்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. இப்படி பல காலங்கள் பல தலைமுறை சென்று கொண்டே இருக்குது. அந்த மக்களும் அப்படியே பொறுமையாகவே இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலர்களில் நிறைய முஃமின்கள் இருந்தாங்க. அவங்க ஒருபோதும் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடலை.
நிச்சயமாக மசாயா வருவாங்க, நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே அவங்க கழிச்சிட்டு வந்தாங்க. முதல்ல அல்லாஹு தாலாவுடைய ஐடியாவே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், சூரா அல் கசஸில் 5வது வசனம், வனுரீது அன்ன முன்ன அலல்லதீன ஸ்துஇஃபு ஃபில் அர்தி வனஜஅலஹும் அஇம்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிதீன். அல்லாஹு தாலா சொல்றான், மேலும் எவர்கள் இந்த பூமியில் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த கூட்டத்தார் மீது அருள் புரிய நாடினோம். அதாவது அல்லாஹு தாலா யூதர்களை சொல்றான். அது மட்டும் அல்லாம அந்த பூமியில அவர்களை வாரிசுகளாக, அதாவது அந்த எகிப்து நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தாலா யூதர்களுக்கு கொடுப்பதற்கு நாடியிருந்தான். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய முதல் திட்டமாக இருந்தது. இது எதற்குன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம 5வது தொடர்லயே சொல்லியிருந்தோம், இந்த உலகத்துல மனிதர்கள் மூலமாக ஜின்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை தடுப்பதற்கு தான் அல்லாஹு தாலா மனிதர்களை கலிஃபாக்களா தேர்ந்தெடுத்தான். அதுல முதல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்துல யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும்னு நாடி இருந்தான்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளான இஸ்ரவேலர்களை தான் முதல்ல தேர்ந்தெடுத்தான். இப்ப அந்த பீரியட்ல இந்த உலகத்திலே வல்லரசு நாடாக எது இருந்தது? எகிப்து தான் இருந்தது. ஸோ இந்த எகிப்து நாட்டை டாமினேட் பண்ணாதான் யூதர்கள் அவங்களுடைய அந்த நாடு வல்லரசு நாடாக மாற முடியும். இன்னொரு விஷயத்தை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த வரலாற்றை நம்ம ஒரு வரலாறாக மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிஷனாக தான் பார்க்கணும். அதாவது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எதை நிலைநாட்டணும்னு நினைக்கிறானோ அதனை நிலைநாட்டுவதற்கான ஒரு ப்ராஜெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ப்ராஜெக்ட் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் அத்தாரிட்டி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே. ஸோ அல்லாஹு தாலாவுடைய பிளான் என்னன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தாலா ஆட்சி அதிகாரத்தை வழங்கணும். அந்த இஸ்ரவேலர்கள் அல்லாஹு தாலா சொன்ன அந்த சட்ட திட்டத்தின்படி அவங்க ஆட்சி அதிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த சூரா அல் கசஸில் 5வது வசனத்திற்கான விளக்கம். இப்படி அல்லாஹு தாலாவுடைய திட்டத்தின்படி மலக்குகள், அஸ்பாபுகள், மனிதர்கள் இவர்கள் அனைவருமே இந்த நம்பிக்கையில் இருக்கும்போது இப்லீஸ், அதாவது சைத்தானுடைய திட்டம் என்னவா இருக்கும்? சைத்தான் என்ன சொன்னா அல்லாஹு தாலாட்ட, நான் இந்த மனிதர்களை வழி கெடுப்பேன், நிச்சயமாக இந்த மனிதர்கள் இந்த பூமியில குழப்பம் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த இப்லீஸ் அல்லாஹு தாலாட்ட சவால் விட்டான். இப்ப அந்த சவாலுக்கு ஆதரவா அந்த எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிரௌன்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த சவாலுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க. இப்ப இந்த யூதர்கள் சொன்ன மாதிரி இந்த மசாயா வந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த எகிப்தியர்களுடைய தீன் அழிக்கப்பட்டுரும். அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சைத்தானுடைய தீன் அனைத்தையுமே அல்லாஹு தாலாவுடைய தீன் மேலோங்க செஞ்சிடும். அப்படி மேலோங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்லீஸுடைய படைகள், ஷைத்தான்கள் எல்லாருமே மறைமுகமாக செயல்பட்டாங்க. அப்படி மறைமுகமாக செயல்படுவதுன்னா என்னது? பொதுவாக யூதர்கள் எல்லாருமே மசாயாவிற்காக, அதாவது நபிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. வகானத் ஹாதிஹில் பிஷாரத்தன் மஷ்ஹூரத்தன் ஃபி பனி இஸ்ராயில். அதாவது இந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்திற்கு மத்தியில் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு நபி வருவாங்க. அந்த நபி இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியை அழிச்சு அல்லாஹு தாலாவுடைய தீனை மேலோங்க செய்வாங்க அப்படிங்கிற செய்தி அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் பிரபலயமாக இருந்தது. இப்போ இந்த விஷயத்திற்கு எதிராக ஷைத்தான் படையால் எதிர்க்க முடியுமா? அதாவது ஃபிசிக்கலாக எதிர்க்க முடியாது, பட் மென்டலாக இதை எதிர்க்க முடியும். அதாவது நாஸ் சூறால நம்ம பார்த்துருப்போம்ல, மின் ஷரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மனிதர்களுடைய உள்ளத்துல வஸ்வசுகளை இந்த ஷைத்தான்கள் ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ஷைத்தான்களால மென்டலா தான் ஒரு விஷயத்தை ரெசிஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த சைத்தான்கள் இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை கிப்தியர்கள் காதுக்கு கொண்டு போறாங்க. இப்போ இந்த கிப்தி சமுதாயம் பார்க்கிறாங்க, ஒருவேளை இந்த பனி இஸ்ரவேலர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ? ஏற்கனவே இந்த யூதர்களுடைய சமுதாயத்தில் வந்த நிறைய பேர் பல சாதனைகளை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த எகிப்து நாட்டு மக்களால் சாபனாத் பனேயா என்று அழைக்கப்படக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி பல சாதனையாளர்களை நினச்சி பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையாக இருந்தால் நம்ம சமுதாயத்துக்கே பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இந்த செய்தியை ஃபிரௌன்கள் வாழக்கூடிய இடத்துக்கு, அதாவது அரண்மனைக்கு இந்த செய்தியை கொண்டு போகிறாங்க. அதன் மூலமாக வசலத்திலா ஃபிரௌன ஃபதக்கரஹு லஹு பஅத உம்ராஇ வசாவிரத்துஹு வசாவிரத்திஹி வஹும் யஸ்பிரூன இந்தஹு. இந்த ஃபிரௌன்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னு சொன்னால், இரவு நேரத்தில் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய மலாக்கள், தலைவர்கள், தொழிலதிபர்கள், ஒவ்வொரு குழுக்கள்லையும் இருக்கக்கூடிய மன்னர்கள், இவர்கள் எல்லாத்தையுமே அழைத்து ஒரு பார்ட்டி மாதிரி அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் தான் ஊர்களில் எந்தெந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, அடுத்து என்ன பிரமிடு கட்டலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொருத்தங்களும் சுற்றி நின்று அவங்களுக்குள்ள பெருமை அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஃபிரௌனுடைய காதுக்கு இந்த செய்தி போகுது. அதாவது இந்த பனி இஸ்ரவேலர் குழுவிலிருந்து ஒரு இறை தூதர் வருவாங்க. அந்த இறை தூதர் மூலமாக இவ்வளவு காலமாக நம்ம தான் வல்லரசு நாடாக இருந்தோம், ஆனால் கடவுள் அந்த இறை தூதர் மூலமாக நம்ம சமுதாயத்தையே அழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே வெளியில் பயப்படாத மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு சில அச்சங்கள் ஏற்படுது.
ஒருவேளை இந்த இஸ்ரவேலர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இத்தனை வருஷமா நம்ம தான் பவர்ல இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப இஸ்ரவேலர்கள் பவருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஆட்சி படுத்துருமே, இனிமே நம்மளுடைய ஆட்சிக்கு கீழே யார் அடிமையா வேலை பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அச்சம் அவனுக்கு ஏற்படுது. இந்த அச்சத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. ராஃபி மனாமிஹி கண்ணனாரன் கது அக்பலத் மின் அவி பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸிலிருந்து ஒரு நெருப்பு, அதாவது ஒரு ஜுவாலை அப்படி கிளம்பி வருது. அந்த நெருப்பு எகிப்தில் இருக்கக்கூடிய, அதாவது மிஸ்ரில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையுமே அழித்து விட்டது. அதாவது அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பிரமிடுகள், கோபுரங்கள் எல்லாமே அழிந்து விட்டது. அது மட்டும் அல்லாமல் அந்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. ஆனால் வலம் ததுர்ரு பனி இஸ்ராயில், ஆனால் அந்த கனவுல பனி இஸ்ரவேலர்கள் அழிக்கப்படலை. அதாவது அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து வந்த நெருப்பு கிப்தி சமுதாயத்தெல்லாம் அழித்தது. அதே எகிப்தில் இருந்த பனி இஸ்ரவேலர்களை எதுவுமே பண்ணலை. இப்படி ஒரு கனவு அந்த ஃபிரௌனுக்கு காட்டப்பட்டது. இந்த கனவை பார்த்த உடனே ஃபிரௌன் ரொம்ப பயந்து போயிட்டான். இப்போது தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய குறி சொல்லக்கூடியவர்கள், சூனியக்காரர்கள், இவர்கள் அனைவரையுமே அழைத்து இந்த கனவிற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த சூனியக்காரர்கள் பதில் சொல்றாங்க, இந்த இஸ்ராயல் சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதர் தோன்றுவாரு. அந்த மனிதர் தோன்றி இந்த கிப்தி சமுதாயத்துடைய, அதாவது இந்த எகிப்து சாம்ராஜ்யத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா பல நபி தோழர்கள் மூலமாக வந்ததுன்னு சொல்லிட்டு இமாம் சுய்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த ஃபிரௌனா இருக்கட்டும், அவனுடைய அமைச்சர் ஹாமான், இவங்களுடைய பயம் என்னவென்றால், நம்முடைய அந்த எகிப்துடைய ஆட்சி, அதாவது இந்த கிப்தி சமுதாயத்துடைய ஆட்சி நிலையாக இருக்கணும், கடைசி வரைக்குமே இந்த ஆட்சி ரொம்ப பலம் மிக்கதாக இருக்கணும், இந்த எம்பையர் ஒருபோதும் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. இப்போ அந்த ஜாசூஸ் உளவாளிகள் மூலமாக அந்த வந்த செய்தியும் இந்த ஃபிரௌனுக்கு வந்த கனவும் அவங்கள பயப்பட வைத்தது. அல்லாஹு தாலா சூரா அல் கஸஸ்ல 6வது வசனத்துல சொல்றான், வனு மக்கின லஹுமா ஃபில் அர்தி வ நுரிய ஃபிர்அவுன வ ஹாமான வ ஜுனூதஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்தரூன். அல்லாஹு தாலா சொல்றான், மேலும் ஃபிரௌனும் ஹாமானும் அந்த இருவருடைய படையினர்களும் எதை நினைத்து அஞ்சி கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்கும் நாடியிருந்தோம். அதாவது ஃபிரௌனும் ஹாமானும் எதற்கு பயந்தாங்கன்னு சொன்னா, இந்த யூதர்கள் கைக்கு ஆட்சி பெறுமோ, இவங்க நம்மளை டாமினேட் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்தாங்க. அல்லாஹு தாலா சொல்றான், இவர்கள் எதை நினைத்து பயந்து கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு காட்சியளிக்க நாடியிருந்தோம் அப்படின்னு சொல்றான்.